எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக 1 மினிட் சாரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம இந்த 1 மினிட் சாரி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ என்னோட மேனிக்யூன் வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்கள் ஓன் பாடியில் நீங்கள் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ என்னோட மேனிக்யூனோட வேஸ்ட் இதுதான். ஸோ நீங்கள் உங்கள் வேஸ்ட்டில் எந்த இடத்துல சாரியை இன்சர்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் என்னோட மேனிக்யூனுக்கு ஜஸ்ட்டு இந்த சைடு இந்த சாரியை இப்படி இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் எந்த சைடு இந்த சைடு இன்சர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க, எந்த சைடு வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் வேஸ்ட்டில் எவ்வளோ ஹைட்டில் சாரி இன்சர்ட் பண்ணணுமோ நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக பாடியை ஒரு ரவுண்டு சுற்றி இந்த மாதிரி சாரியை கொண்டுட்டு வந்துடுங்க. கொண்டுட்டு வந்துட்டு எப்பவும் போல் நீங்கள் ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ நானும் ப்ளீட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாம் நம்ம வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம பாடியோட சென்டரில் இதை நம்ம நார்மலாக எப்போ இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக சாரியை இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் வச்சு நம்மளோட பாடியோட சென்டரில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களோட ப்ளீட்டோட இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டில் நல்லா டார்க்காக உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட லாஸ்ட் ப்ளீட், ஓகே, இந்த லாஸ்ட் ப்ளீட் இருக்குல்ல? ஸோ இந்த லாஸ்ட் ப்ளீட்டாண்ட இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளீட்டு அப்புறம் உங்களோட லாஸ்ட் ப்ளீட்டான ஒரு மார்க் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்மளோட லாஸ்ட் ப்ளீட்டோட மார்க் இங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் ப்ளீட்டோட மார்க் இங்கே இருக்குது. இது நம்மளோட ஹிப்பு சைடு இது நம்மளோட பல்லு, ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்படி நான் ஃபோல்டு பண்ணி இப்படி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஹைட்டு, உங்களுக்கு சாரி எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டு ப்ளஸ் ½ இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு கீழே இருந்து மேல் நோக்கி மார்க் பண்ணணும், சரியா? பாருங்க, எனக்கு சாரியோட ஹைட் 39.5 என்னோட சாரியோட ஹைட் இருக்கணும். நான் ஒரு ½ இன்ச் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ உங்களோட சாரியோட ஹைட்டு ப்ளஸ் ½ இன்ச் கால்குலேட் பண்ணி சாரியோட கீழே பாட்டம்ல இருந்து மேல் நோக்கி உங்க ஹைட்டை நீங்க மார்க் பண்ணணும். ஸோ எனக்கு 40 இன்ச் வேணும். ஸோ அந்த 40 இன்ச்சை நான் என்ன பண்றேன்னா, சாரியோட கீழே இங்க பார்டர்ல இருந்து மேல நான் 40 இன்ச் மார்க் பண்றேன். ஓகே, ஸோ எனக்கு இங்க வருது என்னோட ஹைட். ஓகே, ஸோ இந்த ஹைட் நான் ஸ்ட்ரெயிட்டா கோடு போட்டு என்னோட ப்ளீட்டோட லாஸ்ட் மார்க் வரைக்கும் அப்படியே சிசர்ல கட் பண்ண போறேன், சரியா? இது என்னோட ஹைட்டு. இப்போ இந்த ஹைட்டை நான் அப்படியே என்னோட ப்ளீட்டோட லாஸ்ட் மார்க், லாஸ்ட் ப்ளீட்டோட மார்க் இருக்குல்ல, அது வரைக்கும் அப்படியே நான் கட் பண்ண போறேன், சரியா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட சாரியோட ஹைட்டை அப்படியே லைன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளீட் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த ப்ளீட்டையும் சேர்த்து தான் கட் பண்ணணும். ஓகே, கரெக்டா நம்மளோட இந்த ப்ளீட்டோட இந்த லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணணும், லாஸ்ட் ப்ளீட் மார்க்கிங் வரைக்கும். ஓகே, இப்போ இது அப்படியே நான் கட் பண்ண போறேன். ஓகே, என்னோட
உங்களோட ப்ளீட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நான் கட் பண்றேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளீட் லாஸ்ட் மார்க் இருக்குல்ல, இது வரைக்கும் அப்படியே கட் பண்ண போறேன். ஓகே, ப்ளீட் சேர்த்து தான் கட் பண்றேன். இப்ப இந்த லாஸ்ட் மார்க்கிங் இருக்குல்ல, இது வரைக்கும் கட் பண்ண. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ளீட்டை கரெக்டாக வந்து சேர்த்து ப்ளீட்டும் சேர்த்து கட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து இந்த பார்டரும் வந்து நம்மளுக்கு சாரியில் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பார்டர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா, ஸோ இந்த பார்டரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சாரியில் வந்து வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ப்ளீட்டோட இந்த லாஸ்ட் மார்க்கிங் இருக்குல்ல, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்து ஒரு கட்டிங் வந்து கொடுக்கணும். ஓகே, ஓகே. சோ இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு கட்டிங் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த பார்டரை அப்படியே நம்ம இப்படி கீழே இறக்கி இந்த கட்டிங் பண்ணோம் இல்லையா, இது மேல லைட்டா இப்படி வச்சு நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் மேல எக்ஸ்ட்ரா விடணும். ஓகேவா, அது பெல்ட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம பார்டர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பார்டர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு கட்டிங் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து ஒரு மடிப்பு வந்து மடிச்சிட்டோம். மடிச்சுட்டு இப்ப இந்த கட்டிங் மேல இந்த சாரியை எடுத்து நம்ம இப்படி வைக்கிறோம். ஓகே, இப்படி வச்சிட்டு இங்க வந்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ணணும். சரியா, இங்க வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட இந்த லாஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் ப்ளீட், இந்த லாஸ்ட் ப்ளீட்டை இதுக்கு மேல இப்படி வைக்கணும். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல வச்சு இங்க வந்து ஒரு ஸ்டிச், தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான், டன். நான் இந்த பார்டரை வந்து இப்படியே வந்து கீழே இப்படி மடிச்சு, அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ண போறேன்னா இது மேலே வைக்க போகிறேன். ஓகே, ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுட்டு பாருங்க, இப்போ லைட்டாக இப்படி. ஓகே, இப்போ இது மேலே இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட இந்த லாஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை இது மேலே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து ஒரே அடியாக ஸ்டிச் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பேலன்ஸ் உள்ள ப்ளீட் எல்லாம் இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ளீட் எல்லாம் வந்து தச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். டாட் பிடிக்கல அப்படின்னா நம்ம பாடிக்கு வந்து ஃபிட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட இந்த ப்ளீட் இருக்குல்ல, இங்கிருந்து அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் இப்படி வச்சு அப்படியே டேப் அப்படி ரெண்டா மடிச்சுக்கோங்க. ஸோ இந்த இங்கே ஒரு டாட் வந்து பிடிக்கலாம். டாட்டோட ஹைட் வந்து ஒரு 4 இன்ச் வந்து வைங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே இதோட சென்டர்ல இங்க வந்து ஒரு டாட். சரியா, இப்ப இந்த மெஷர்மெண்ட் அப்படியே கொண்டு போயிட்டு இங்க வச்சு இங்க வந்து ஒரு டாட். டாட்டோட ஹைட் 3.5 or 4 inch வச்சா கூட, இந்த ஸ்கர்ட் டைப்புக்கெல்லாம் வந்து 4 inch வச்சா கூட சூப்பரா இருக்கும். ஸோ சாரின்றதுனால 4 inch கூட வைங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த டாட் எல்லாம் வந்து நம்ம இப்படி பிடிச்சிட்டு லைட்டா ஒரு
என்ன சொல்றது ஒரு 1 இன்ச்சு 1 இன்ச்சு 1 இன்ச் அந்த மாதிரி கூட பிடிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப ஜாஸ்தி பிடிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த 3 டாட்டை வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்டிச்சு. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா இந்த எல்லா ப்ளீட்டையும் வச்சு இந்த எல்லா ப்ளீட்டையும் இப்படி இப்படி ஒண்ணா வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு ஸ்டிச்சு. ஸோ இந்த டாட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சு, பேக் சைடு இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச், டோட்டலாக ஒரு 1 இன்ச் வர மாதிரி குட்டி குட்டியாக டாட் வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த டாட் வந்து 1 இன்ச் தான் கரெக்டாக பிடிக்கணுமா அப்படின்னு இல்லை, உங்கள் பாடிக்கு அதிகமாக கம்மியாக பிடிக்க வேண்டியது கூட வரும். நீங்கள் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் உள்ள எல்லா டாட்டும் இந்த மாதிரி வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ 3 டாட்டும் பிடிச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு வர போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா இந்த ப்ளீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வைக்கணும் இல்லையா, அதுக்காக. ஓகே, மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச். ஸோ இப்போ இந்த ப்ளீட் கிட்ட வந்ததுக்கப்புறமா இந்த ப்ளீட்டெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்ட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் வந்து கரெக்டாக அரேஞ்சாக இருக்கா அப்படின்ட்டு ஒன்ஸு செக் பண்ணணும். பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இந்த 3 டாட்டை வந்து பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லா ப்ளீட்டையும் வந்து அப்படியே வந்து ஒன்னா சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பெல்ட் அட்டாச் பண்ணோம் இல்லையா, ஸோ நம்மளோட பார்டர் மிச்சம் இருக்குல்ல, அந்த பார்டரை வந்து எடுத்துக்கலாம். இந்த பார்டரோட லென்த் வந்து நம்ம இங்க வந்து இங்க கட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா. ஓகேவா? ஸோ இந்த சைடு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா, அதே மாதிரி இந்த சைடு வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பார்டரோட என்ன சொல்றது வித்து வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இந்த பார்டர் இங்க இருக்குல்ல, இத ஃபர்ஸ்ட் வந்து இப்படி வந்து ஒரு மடிப்பு மடிக்கணும். ஓகே, சோ இப்படி வந்து ஒரு மடிப்பு மடிச்சு இந்த 1/2 இன்ச் ஹைட்ல 1/2 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதையும் இப்படி வந்து வச்சு ஃபுல்லா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி வந்து இத ஃபுல்லா இப்படியே வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். சரியா? இப்ப இத வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இந்த லாஸ்டும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டா இப்படி இத இப்படி வந்து இந்த லாஸ்டும் வந்து மடிக்கணும். மடிச்சிட்டு நம்ம இப்படி இத வந்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறமா இத வந்து இப்படி வச்சிட்டு இப்ப இங்க இருக்கு இல்லையா, இத வந்து ஒரு 1/4 இன்ச் இன்னும் ஒரு சின்ன ஃபோல்டு. ஓகே, ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சு நம்ம ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இப்படி வச்சு இதுக்கு மேல இப்படி கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகே, தெளிவா புரியும் நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நம்மளோட பார்டர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்படி வந்து ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இப்போ இப்படி வச்சு 1/2 இன்ச் நம்ம ஹைட்டில் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே தச்சுட்டு வரலாம். ஸோ
இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வந்து முடிய போகுது. இப்போ இங்கே வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இதையும் வந்து மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி மடித்து இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேப்ரிக் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, ஸோ இது மறந்துடாது பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கலாம். ஓகே, திருப்பிட்டு இங்கே வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் நான் மடிக்க சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இப்படி ஃபஸ்ட்டு வந்து மடிச்சுக்கலாம். ஓகே, மடிச்சுட்டு இப்படி வைக்கணும். ஓகே, இப்படி வந்து இது மேலே வச்சு ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டிச். ஸோ நான் இப்போ இந்த மடிக்க சொன்னதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் இப்படி மடிக்கணும். ஓகே, இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இப்படி வச்சு இதை இப்படி மடித்து இப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும். புரியுதா? அதே மாதிரி ஃபேப்ரிக்கோட நீளத்துக்கும் இப்படி வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து இதை நான் எப்படி மடித்து காமிச்சனோ அதே மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து இதை வந்து இப்போ நல்லா வந்து ஒரு டபுள் ஸ்டிச் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பர்ஃபெக்டாக வந்து நம்ம மடிச்சு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஊக் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து நான் இதை டேரெக்டாக மேனிக்யூனில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக இந்த ஊக் மட்டும் மாட்டினா நம்மளுக்கு சரியாக போயிடும். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து இப்போ சாரியை இன்சர்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு பாடியை சுற்றி இந்த சாரியை கொண்டு வருவோம். அதே மாதிரி பாடியை சுற்றி கொண்டு வந்துட்டு கரெக்டாக நம்மளோட இந்த ப்ளீட் வந்து சென்டரில் வர மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இப்படி வைக்கலாம். வந்து நம்ம அந்த கொக்கி வந்து மாட்டோம் இல்லையா, இந்த ஊக் வந்து, ஸோ இந்த ஊக் வந்து எங்கே மாட்டணும் அப்படின்னா நம்மளோட இந்த ப்ளீட் இருக்கு இல்லையா, இந்த ப்ளீட்டோட அப்படியே பேக் சைடு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஊக் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ நார்மலாக இந்த மாதிரி வச்சிடுறோம். இப்போ இந்த ப்ளீட் இருக்குது, இந்த ப்ளீட்டுக்கு பின்னாடி கரெக்டாக நம்ம பாடிக்கு சென்டரில் ப்ளீட் வர மாதிரி பார்த்துட்டு அப்படியே இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ஊக்கு வந்து அட்டாச் பண்ணோம். அப்படியே அதுக்கு கரெக்டாக வந்து இந்த இடம், இந்த ஊக்கு வந்து இங்கே மாட்டணும் இல்லையா, அதுக்காக கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ஐ பட்டன் மாதிரி இருக்குல்ல, ஸோ இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இங்கே வந்து அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சைடு வந்து ஊக்கு, அப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஊக்கு வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஐ பட்டன் மாதிரி இதை வந்து இன்சர்ட் பண்ணிவிடுவோம். அப்போ இதை வந்து இப்படி மாட்டிட வேண்டியது தான். ஓகே, ஸோ பாருங்கள், இப்படி வந்து இது மாட்டுற மாதிரி புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சப்போஸ் குண்டாயிட்டா ஒல்லி ஆகிட்டா அட்ஜஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக ஒரு 2 இந்த ஐ பட்டன் மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒல்லி ஆகிட்டோம் அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ண இந்த சைடு வந்து 2. ஓகே, கரெக்டான
ஊக்கும் அந்த ஐ பட்டனும் வந்து ஸ்டிச் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த ஐ பட்டன் மட்டும் கொஞ்சம் இந்த மார்க்கிங்க்கு இந்த சைடு ஒரு 2 எக்ஸ்ட்ரா, மார்க்கிங்க்கு பேக் சைடு 2 எக்ஸ்ட்ரா. ஏன் அப்படின்னா சப்போஸ் நம்ம வந்து குண்டு ஐட்டம் ஒல்லி ஐட்டம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் இல்லையா, அதுக்காக. ஓகே, ஸோ இந்த ப்ளீட் எல்லாம் இருக்குல்ல, நம்ம வந்து பின்னாடி வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கே வந்து இந்த ஊக்கு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பட்டனோட கரெக்டான பிளேஸ் வந்து இது, இங்கே தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து 2 இந்த சைடு, எக்ஸ்ட்ரா 2 இந்த சைடு நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணுறது நான் வீடியோவில் காமிக்க போகிறதில்ல, இந்த மெயின் மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம சாரியை வந்து வேர் பண்ண வேண்டியது தான். ஓகே, செம்ம ஈஸியாக இருக்குல்ல, அவ்வளோதான். இந்த ஊக்கு வந்து மாட்டிட்டு நீங்கள் இதை இன்சர்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஜஸ்ட் இது அப்படியே வந்து இந்த ஊக்கு மாட்டிட்டு அப்படியே நம்ம இதை அப்படியே பாடியை சுற்றி கொண்டு போயிட்டு, ஸோ இது அப்படியே வந்து பாடியை சுற்றி கொண்டு வந்துட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இதை மேலே போட வேண்டியது தான். செம்ம ஈஸியாக இருக்குல்ல. ஸோ இதை நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம சாரீ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.